ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ருதனும் பார்வதியும் பண்ணுற வேலை இருக்கே, நம்ம சேண்ட்ராலாம் பாவங்க அநியாயத்துக்கு அவங்கள காரில் உட்காந்து எப்படியா வெளியே தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கம்ருதனும் பார்வதி சேர்ந்து தள்ளி விட்றாங்க. மெனக்கடி கதவை திறக்க முடியாத கதவையவும் மெனக்கட்டி திறந்து அப்படி தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்து உடனே வந்து டாக்டர்கிட்ட பார்க்க சொல்லிட்டு வந்து கூட்டு போகிறாங்க. நம்ம சபரி விக்கல்ஸு நம்ம காணா வினோத் எல்லாருமே வந்து கூட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல மனசுங்க. அவங்கள மாதிரி யாருமே வந்து பார்க்க மாட்டோம். மெனக்கடி கார்லேருந்து நம்ம அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து அவங்க இறங்கி வந்து போய் வந்து அவங்க சேண்ட்ரா வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கம்ருதுன்னு உள்ளக்கருந்து அப்படியே வாயடிக்கிறாங்கங்க. உடனே நம்ம பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, நம்ம விக்கல்ஸ் நம்ம சபரி காடாமத்தில் உள்ளக்க இருக்காங்களே, இப்போ நீங்கள் வந்து வெளியே போகலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் சரியான சண்டை போட போகிறாங்க. சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டு முடிச்சு அதோட வந்து சாண்ட்ரா வெளியே தள்ளி விட்றாங்க இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சார் வந்து இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி சார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம கமருதனுக்கு பார்வதி நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் ரெட் கார்டு வந்து கொடுத்துட்டாங்க. எப்படி இன்றைக்கி வந்து கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி வந்து அவங்க அம்மா வந்து வந்து வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்களே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அப்போ வந்து சொல்கிறாங்க, நீ பெரிய ஜான்சி ராணி, என்ன தப்பு பண்ணாலும் நீ பெரிய இவ அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா ஏற்றி விட்டு போயிட்டாங்க இல்லையா. அதனால் இவ என்ன பண்ணாலும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க பார்வதி பண்ணுற வேலை இப்படி தான் இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணாலும் உங்கள் அம்மா வந்து ஒன்றுமே உன்னை சொல்ல மாட்டாங்களே. உங்கள் அம்மா வந்து நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதனால் நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாவே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை கமருதுன்னு சொல்கிறேன், ஏன் உங்கள் அக்காலாம் உன்னை வந்து ஒன்றுமே கேட்கவே இல்லையா, அக்கா அவன் மூஞ்சில் காரி துப்பாமல் எத்தனை நாள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து கமருதனை பார்த்து வந்து கேட்குறாங்க. ஸோ ஆனால் 2 பேருமே ரொம்ப படு மோசங்க. லவ் பண்ணால் லவ் மட்டும் பண்ண வேண்டியதானே, தேவையில்லாமல் சேண்ட்ரா கூடலாம் சண்டை போட்டு என்னமோ கோமுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பிரச்சனையாக்கி இப்போ பிக் பாஸ் அவங்க 2 பேருமே ஜோடியாக லவர்ஸ் மாதிரியே இப்போ வெளியே போகிற அளவுக்கு வந்து நிலமை வந்து நிற்கிது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாமே இதான் நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி சார் வந்து பண்ண விஷயம் வந்து ரெட் கார்டு வந்து கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்களா. ஸோ இது வந்து யாராருக்கெல்லாம் அவங்க பண்ணது பிடிச்சிருக்கோ ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டாடா.